அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அன்பானவர்களே, சீனாவிலும் வட இந்தியாவின் சில பகுதிகளிலும் அழகான விலையுயர்ந்த கம்பளங்களும் கால் மிதிப்புகளும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணர்களால் செய்யப்படுகிறது. அதில் தலைமை கலைஞன் அதில் வரைபடத்தை வரைந்து சில வண்ணங்களையும் அதற்கான குறிப்பிட்ட பொருட்களையும் அதை செய்யக்கூடிய நிபுணர்களிடத்தில் கொடுப்பான். அவர்கள் அந்த தலைமை கலைஞனுக்கு கீழே அந்த கம்பளத்தை செய்வார்கள். அதில் செய்யும்போது ஏதாவது தவறு நேரிட்டால் அதை அப்படியே அவர்கள் திருத்துவதற்கு முயலக்கூடாது. அப்படியே அதை தலைமை கலைஞனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த தலைமை கலைஞன் அதற்கு சில வண்ணங்களை கொடுத்து அதற்கு வரைபடத்தில் சில மாற்றங்களையும் செய்வான். அப்பொழுது அந்த கம்பளம் மீண்டும் அமர்க்களமாக பயங்கரமான ஒரு அழகான கம்பளமாக அது மாறிவிடும். இதே போலத்தான் உடைக்கப்பட்ட பாத்திரமானது தன்னைத்தானே உருவாக்க முயலக்கூடாது. அந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் குயவனுடைய கரத்தில் தன்னை கொடுத்து விட வேண்டும். அந்த குயவன் தான் அதற்கு புது உருவம் கொடுத்து அதற்கு அவன் நினைத்தபடி அதை மெருகூட்டி புதிய பாண்டமாக செய்கிறான். இப்படி சீரமைக்கப்பட்ட பாத்திரமானது புது பொலிவுள்ள பாத்திரமாக அழகான பாத்திரமாக விளங்குகிறது. அதே போலத்தான் நாம் வேதத்தில் பார்க்கும்போது உடைக்கப்பட்ட பாத்திரங்களின் வரிசையில் நகோமியும் வேதத்தில் இடம் பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கணவன் மனைவி நகோமி சேர்ந்து பெத்லேகேமிலிருந்து அவர்கள் அந்நிய தேசமான மோவாப் தேசத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். அங்கே அந்த நகோமியானவள் தன்னுடைய புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து அவள் தனித்தவளாக விடப்படுகிறாள். அந்த நகோமி இப்பொழுது மோவாப் தேசத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்படுகிறாள். அவளுடைய மகள் நகோமியும் அவளோடு கூட நிழலை போல அவள் பின்தொடர்கிறாள். அவள் அந்த பெத்லேகேமுக்கு வந்தபோது அண்டை அயலகத்தாரெல்லாம் அவளுடைய சுகநலனை குறித்து விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த உடைக்கப்பட்ட பாத்திரமான நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த நகோமி சர்வ வல்லவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மீண்டும் தன்னையும் தன் மருமகளையும் வனைந்து கொள்ளுமாறு ஆண்டவருடைய கரத்தில் அவளை ஒப்பு கொடுக்கிறதை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, திக்கற்றோரை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை ஆண்டவராகி இயேசுவின் வம்ச வரலாற்றை நாம் படித்தாலே அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, தேவன் எப்பொழுதுமே உடைந்த பாத்திரங்களை அழகாக மாற்றுகிற தேவன். உடைந்த மேகங்கள் தான் மழையை பொழிகிறது. உடைந்த நிலம்தான் உழுகிற வயலாக மாறுகிறது. பாருங்க, உடைக்கப்பட்ட நெல் தான் அது விதையாக மாறுகிறது. ஒரு உடைக்கப்பட்ட விதை தான் புதிய செடிகளுக்கு அது வாழ்க்கையை கொடுக்கிறது. அதனால் எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடைந்து நொறுங்கும் போது, உடைக்கப்பட்டவர்களாக உணரும் போது நாம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள்னால சோர்வில் மூழ்கி பெருமூச்சு விட்டு கதறுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளினால் வருகிற நெருக்கடிகள், அநியாயங்கள், ஏழ்மையான நிலை, பஞ்சம், பட்டினி, வியாதிகள், துன்புறுத்தப்படுதல், குற்றச்சாட்டுகள், இப்படி சுக்கு நூறாக வாழ்க்கையில் உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அன்பானவர்களே, இப்படி உடைக்கப்பட்ட நிலையில் நாம் குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நாம் தேவனுடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு நமது காயங்களை கட்டி
மீண்டும் நம்மை உருவாக்க அவர் மாத்திரமே நமக்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை அவர் செழிப்பாக மாற்ற அவரால் மாத்திரமே கூடும். தான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருமே விரும்புவார்கள். ஆனால் ஒரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் நம்முடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார். நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அன்பானவர்களே, அந்நிய தேசத்திலும் தானியேல் தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தபடியினால் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தானியேல் 6:28 நம்ம வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமானாலும் சரி, அது பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்தில் மாத்திரமே நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியங்களை அவர் பொறுப்படுத்தி நிச்சயமாக அவர் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார், மகனே, இந்த தேசத்தில் உனக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும், நீ உன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு, உனக்கு அதற்கேற்ற வசதி வாய்ப்புகள் இந்த தேசத்தில் இல்லை. அதனால் நீ வெளிநாட்டில் சென்று உனக்காக வேலை தேடிக்கொள் என்று சொல்லி அந்த மகனிடத்தில் சொல்லுகிறார். அந்த மகனும் வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய கையின் பிரயாசங்களோடு சில வருடங்களுக்கு பின்பாக அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறான். அவன் தன்னுடைய நிலையில் கணிசமாக உயர்ந்திருக்கிறான் என்பதை கண்ட அயலான் ஒருவன் அந்த அயலான் அவனுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் நண்பர்களோடு சுற்றி திரிந்து நீ சோம்பேறித்தனமாக நடந்தது போதும், நீயும் வெளியூருக்கு சென்று உழைத்து கொள் என்று சொல்லி அந்த மகனை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த மகன் ஊரில் எப்படி அடங்காதவனாக காலத்தை வீணடித்து நேரத்தை வீணடித்து அவன் விரயமாக்கி சோம்பேறித்தனமாகவும் அவன் வேலை செய்ய விருப்பம் இல்லாமலும் அவன் ஊதாரித்தனமாக எப்படி சுற்றி திரிந்தானோ, அதிகாரிகளையும் குறை சொல்லி அவன் வாழ்க்கை நடத்துகிறவனாக எப்படி காணப்பட்டானோ அப்படியே தான் வெளிநாட்டிலும் போய் அதே மாதிரி காணப்பட்டான். அந்த அயலானின் மகன் வெளியூருக்கு சென்றதனால் அவர்களுக்கு என்ன நன்மை என்றால், உங்களுடைய மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் அந்த மகனோ ஏழை நாட்டில் அவன் எப்படி கீழ்ப்படியாதவனாக சுற்றி திரிந்தானோ அதுபோல் அவன் செல்வந்த நாட்டில் போய் அவன் கீழ்ப்படியாமையின் மகனாக சுற்றி திரிகிறான். அவனிடத்தில் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கும்போது, நான் செல்வந்த நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் கூறிக்கொள்வான். அன்பானவர்களே, ஒருவன் வானத்துக்கு ஏறினாலும் தேவன் அங்கே இருக்கிறார். அவருடைய வழிகள் மாறிப்போவதில்லை. ஒருவன் பாதாளத்தில் போய் தன் படுக்கையை போட்டு கொண்டாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். அவருடைய நியமங்கள் ஒருபோதும் மாறாதவை. ஆகவே நாம் நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதனை மிகுந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் சோதனைகளுக்கு தப்ப வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக, நாம் வேதம் வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மார்க் 14வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று பேதுருவிடம் கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். மேலும் சொல்லுகிறார் மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, ஜெபத்திற்கு நமக்கு தடை வரத்தான் செய்யும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு எப்படியாவது நாம் பிரயாசப்பட்டு நேரம் ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்கு தப்புவதற்கு ஒரே வழியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நமக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களையும் நான் ஜெபத்தின் மூலம் மாத்திரமே ஜெயமடிக்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும்
வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்து போவதே இல்லை. அதாவது ஜெபத்தில் நாம் உறுதியாக தரித்திருக்கும் போது நம்ம எந்த சோதனை வரலாம், அது நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நல்ல மேய்ப்பன் ஆகிய அந்த தேவனுடைய குரலை நாம் கேட்டு நாம் அவரை எப்பொழுதும் நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சிரியாவில் ஒரு மனிதன் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு கிணற்றடியில் மந்தை கூட்டங்களை பார்த்தார். 3 மந்தை கூட்டங்களாக பார்க்காமல் ஒரே மந்தை கூட்டத்தை அந்த கிணற்றடியில் அவர் பார்த்தார். அப்பொழுது அந்த ஆடுகள் தண்ணி குடித்து அது மேய்ந்த பிறகு ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறார், மேனா என்று என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற அர்த்தத்தில் மேனா என்று சொல்லி கூப்பிட்டான். உடனே அந்த மந்தையில் உள்ள 30 ஆடுகள் பிரிந்து அந்த மனிதனுக்கு பின்னாக சென்றது. அதே போல் அடுத்த இன்னொரு மேய்ப்பன் அதே மாதிரி மேனா என்று அழைத்ததும் இன்னொரு 30 ஆடுகள் பிரிந்து அந்த மேய்ப்பனை பின்பற்றி சென்றது. உடனே அந்த மனிதன் அந்த சுற்றுப்பயணம் செய்த மனிதன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, 3 மேய்ப்பர்களுக்கு 3 கூட்டம் மந்தைகள் இருந்தது. இது ஒரு கூட்டம் மந்தை அல்ல, 3 மேய்ப்பனுடைய மந்தை கூட்டங்கள் என்று அவனுக்கு புரிந்தது. அப்பொழுது அந்த மனிதன் 3வது மேய்ப்பனிடத்தில் போய் அந்த மேய்ப்பனுடைய கோலையும் அவனுடைய ட்ரெஸ்ஸையும் வாங்கி தான் அணிந்து கொண்டு அந்த ஆடுகளை ஏமாற்ற நினைத்து அவனும் மேனா என்று கூப்பிட்டான். ஆனால் அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த ஆடுகள் முட்டாள்தனமாக முழித்து கொண்டே இருந்தன. அப்பொழுது இந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியமாக போனது. இந்த ஆடுகளை எப்படியாவது யார் வேண்டுமானாலும் மேனா என்று கூப்பிட்டால் அந்த ஆடுகள் அவர்களுக்கு பின் சென்று விடும் என்று தான் அந்த மனிதன் நினைத்து அப்படித்தான் அந்த மேய்ப்பனுக்குரிய அந்த கோலையெல்லாம் வாங்கிட்டு அவன் மேனா என்று கூப்பிட்டான். ஆனால் ஆடுகள் அவன் அந்த ஆடுகளுக்கு அந்நியனாய் இருந்தபடியினால் அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. யோவான் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். அன்பானவர்களே, அந்த மனிதன் அந்த மேய்ப்பனை பார்த்து கேட்டார், இந்த ஆடுகள் உன்னை தவிர வேறு யாரையும் பின்பற்றி செல்லாதது உண்மைதானா அப்படி என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார், பொதுவாக இந்த ஆடுகள் வேறு யாரையும் பின்பற்றி போகாது. ஆடுகளுக்கு சில நேரம் உடல்நிலை சரியில்லாமல் அதனுடைய உணர்ச்சிகள் மழுங்கி இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் போய்விடும். ஒருவேளை திருடனை கூட அது பின்பற்றி சென்று விடும் என்று சொன்னார். மற்றபடி இந்த ஆடுகள் யார் கூடவும் போகாது அப்படி என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்று நாம் உலக சிற்றின்ப இச்சையினால் நாம் மதிமயங்கி சாத்தானின் பின்னே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஆகவே அன்பானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை நாம் சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் நித்திய ஜீவ வழியில் நம்மை நடத்தி செல்வார். அனுதினமும் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அவரை நாம் கருத்தோடு பின்பற்ற வேண்டும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம் ஒவ்வொருடைய சத்தத்தையும் கேட்டு அதை அறிந்து கொள்ள அவருக்கு நாம் கீழ்ப்படிய அவருடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு உதவி செய்வார். விடாய்த்த ஆத்மாவை அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் வழியில நான் நடப்போம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன் என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே,
மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பு